சத்திய யுகத்தில் வாய்ந்த சம்போத்வனா என்ற அசுரன் சிவபெருமானை நோக்கி மிகவும் கடுமையாக தவம் இருந்தான். அவன் தவத்தை கண்டு மனமகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு நேரில் காட்சி தந்த போது சம்போத்வனன் சிவபெருமானிடம் தனக்கு மரணமில்லா வாழ்க்கையை வரமாக கேட்டான். மரணமில்லா வாழ்க்கை என்பது இயற்கையால் அசுரர்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளது. அதை உன்னால் எப்பொழுதும் அடைய முடியாது. மரணமில்லா வாழ்க்கையை தவிர்த்து வேறு ஏதாவது வரமாக கேள் என்றார் சிவபெருமான். அதற்கு சம்போத்வனன், எனக்கு 100 கவச குண்டலங்கள் வேண்டும் தேவா. அந்த 100 கவச குண்டலத்தை அழிக்காமல் என்னை யாராலும் கொல்ல முடியாதபடியும், ஒரு கவசத்தை அழிக்க 100 வருடம் கடுமையான தவம் இருந்தும் என்னிடம் வந்து 100 வருடம் கடுமையான யுத்தம் செய்தால்தான் எனது ஒரு கவச குண்டலத்தை அழிக்க முடியும்படி வரம் வேண்டும். எனக்கு இந்த வரத்தை கொடுங்கள் தேவா என்று சம்போத்வனன் சிவபெருமானிடம் வரம் கேட்டான். அவன் கேட்ட அந்த வரத்தை சிவபெருமான் சம்போத்வனனுக்கு கொடுத்துவிட்டு அங்கிருந்து மறைந்து சென்றார். சிவபெருமான் கொடுத்த வரம் தனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது என்ற ஆணவத்தில் சம்போத்வனன் அளவுக்கு அதிகமாகவே ஆட ஆரம்பித்தான். அதனால் சம்போத்வனனை அழிக்க வேண்டும் என்று விஷ்ணு பகவான் நரநாராயணா என்ற 2 சகோதரர்களாக மனிதர்களாக பிறந்தார். முதலில் நரன் 100 வருடங்கள் தவம் செய்து சம்போத்வனனிடம் 100 வருடங்கள் யுத்தம் செய்து அவனது ஒரு கவசத்தை அழித்தார். நரன் சம்போத்வனனுடன் யுத்தம் செய்த அந்த 100 வருடங்கள் நாராயணா தவம் செய்து வந்து அடுத்த 100 வருடங்கள் நாராயணா யுத்தம் செய்து அடுத்த கவசத்தை அழித்தார். இப்படி 100 வருடங்கள் நரன் யுத்தம் செய்யும் போது நாராயணன் தவம் செய்வதும், நாராயணன் யுத்தம் செய்யும் போது நரன் தவம் செய்வதும் என்று மாறி மாறி சம்போத்வனனை அழிக்க அவனது 99 கவச குண்டலங்களை நரனும் நாராயணனும் அழித்து விட்டனர். கடைசியாக 100வது கவச குண்டலம் மட்டும் மிச்சம் இருக்கும் நிலையில் இனி நரனுடனும் நாராயணனுடனும் யுத்தம் செய்தால் நம் மரணம் நிச்சயம் தவிர்க்கப்படாமல் நிகழ்ந்துவிடும் என்று பயந்து சம்போத்வனன் சூரிய தேவரிடம் சென்று தன்னை ரட்சிக்கும்படி அவர் காலில் விழுந்து அபயம் கேட்டான். உதவி கேட்டு வந்தவனை நிராகரிக்கவும் மனமில்லாமல் நன்மைக்காக யுத்தம் செய்து கொண்டிருந்த நரனையும் நாராயணனையும் எதிர்த்து சண்டையிடவும் விருப்பமில்லாத சூரிய தேவர் சம்போத்வனனை ஒரு நெல்லிக்கனியாக மாற்றி உண்டு விட்டார். அந்த சம்போத்வனன் தான் அடுத்த யுகமான திரேத யுகத்தில் சூரியனுக்கு புத்திரனாக சுக்ரீவனாகவும், 3வது யுகமான துவாபர யுகத்தில் சூரியனுக்கு புத்திரனாக கர்ணனாகவும் பிறந்தான். இப்படியாக சிவபெருமான் வரத்தால் சம்போத்வனனுக்கு கிடைத்து அவனது 3வது பிறவியாக கர்ணன் பிறக்கும் போதே அவன் உடலுடன் சேர்ந்து பிறந்த அந்த தங்க கவச குண்டலம் தேவர்களுக்கு மரணமில்லா வாழ்க்கையை கொடுக்கும் அமிர்தத்தின் சக்தியை வைத்து உருவாக்கப்பட்டது. அதனால் தான் சம்போத்வனனின் கவசத்தை அழிக்க 100 வருடம் தவம் செய்ய வேண்டியிருந்தது. அமிர்தத்தின் சக்தியை அழிக்கும் ஆற்றல் சிவபெருமானுக்கு மட்டும்தான் இருந்தது. 100 வருடம் சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் இருந்தால் அந்த கவசத்தில் இருக்கும் அமிர்தத்தின் சக்தியை சிவபெருமான் தனக்குள் அடக்கி அதன் சக்தியை தளரச் செய்து கவசத்தை அழிக்க உதவி செய்து வந்தார். சத்திய யுகத்தில் நரனும் நாராயணனும் சம்போத்வனனை அழிக்குவதை இலக்காக கொண்டு பிறந்ததால் அவர்கள் மொத்த காலத்தையும் தவம் இருந்தும் யுத்தம் செய்தும் அவனை அழிப்பதற்கு போராடினார்கள். ஆனால் கிருஷ்ணரின் அவதாரம் பூ உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், பாரத்தை குறைக்க வேண்டும் என்பதால் கர்ணனை அழிப்பதற்காக கவச குண்டலத்தின் சக்தியை குறைக்க 100 ஆண்டு பொறுமையாக தவம் இருக்கும் அளவிற்கு கிருஷ்ண பகவானிடம் கால அவகாசம் இல்லை. அதனால் தான் கர்ணனிடம் இருந்து அவனது கவச குண்டலம் குறுக்கு வழியில் பறிக்கப்பட்டது. எந்த தெய்வீக சக்தியாலும் அழிக்க முடியாத அளவிற்கு சக்தியை கொண்ட கவசத்தை எப்படி கர்ணன் அறுத்தெடுத்தான்? உண்மையில் கர்ணன் கவச குண்டலத்தை அறுத்து எடுக்கவில்லை. தன் உடலின் மேல் தோல் பகுதியைத்தான் கர்ணன் கிழித்தான். தன் உடல் தோலை கிழித்து தோலோடு சேர்த்துத்தான் கர்ணன் கவச குண்டலத்தை தன்னிடம் இருந்து பிரித்தெடுத்து தானம் செய்தான்.